கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில ஆசிர்வாதத்தை, சில நபரை எடுக்கிறார் என்றால் நாம் சோர்ந்து போக வேண்டும் என்று மாத்திரம் அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அல்லது புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்றுதான் அர்த்தம். இதற்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசிர்வதித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் இருந்தவரை ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் ஒருவனாய் இருக்கும் போதே அவனை அழைத்து பிரித்தெடுத்து பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து நடத்தின தேவன், இங்கே ஈசாக்குக்கு அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்து போகிறார். வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு ஆண்டவர் ஈசாக்கை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தாராம். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் மலை போல நம்பினவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். அல்லது நீங்கள் இவர்கள்தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தவர்கள் உங்களை மறந்து போகலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை வெறுத்து விடலாம். நீங்கள் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். அல்லது யாரெல்லாம் நீங்கள் இருந்தால் சந்தோஷம் என்று நினைத்தார்களோ இன்றைக்கு அவர்கள் உங்களை தொல்லையாய் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நபரையோ அல்லது ஒரு காரியத்தையோ ஒரு ஆசிர்வாதத்தையோ எடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார் என்று அர்த்தம். இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அதுவரை ஆபிரகாமுடைய ஆசிர்வாதம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஆபிரகாம் மரித்தான். அதற்கு பின்பு ஆண்டவர் ஈசாக்கை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார். அவன் செய்கிற காரியங்களில் மாத்திரம் அல்ல, அதுவரை அந்த மனைவியாகிய ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். பஞ்ச நாட்களில் தான் அவன் விதையை விதைக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ஆசிர்வதித்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தார். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை எடுப்பார் என்று சொன்னால் முதலாவது ஆசிர்வாதம் என்ன நடக்கும் தெரியுமா? நீண்ட நாளா எது தடைபட்டு இருந்ததோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்த அவனுக்கு பிள்ளையை பெற்று கொண்டான். இரண்டாவதாக, சுற்றி எங்கும் பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து சாதாரண ஆசிர்வாதத்தை அல்ல 100 மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் உங்களை பலுக பண்ணுவார். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இத்தனை ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே வருவார். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். கடைசியாக கூட அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கண்களையும் காணும்படி செய்வார். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம். அப்படி என்றால் உங்களுக்கு முதலாவது அவர் கொடுக்க போகிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா? நீண்ட நாளாய் தடைபட்டிருந்த காரியங்கள் நடக்கும். இரண்டாவது, சுற்றி பஞ்சம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை திருப்தியாய் 100 மடங்கு ஆசிர்வதிப்பார். மூன்றாவதாக உங்களை பலுக பண்ணுவார். கடைசியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கண்களும் காணும்படி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.